தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக மாவட்ட செயலாளர் பதவியை சட்டமன்ற உறுப்பினர் அருள் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கட்சிக்குள் நிலவக்கூடிய நெருக்கடியான சூழலை தொடர்ந்து மிகுந்த மனவேதனையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவலில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தகவல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்ன காரணத்திற்காக இந்த முடிவெடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார்? விவரம் என்ன? பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கட்சி ரீதியாக நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனையில் தனக்கு மன உளைச்சலால் கட்சி பதவியில் தொடர முடியாது என்ற காரணத்திற்காக தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து தன்னுடைய ராஜினாமாவை கடிதத்தை வழங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தற்பொழுது அதிரடியாக மருத்துவர் ராமதாஸ் சில மாவட்ட செயலர்களை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட செயலர் பிரகாஷ், அதே போல கோவிந்தராஜ் உள்ளிட்ட சில மாவட்ட செயலர்களை தற்பொழுது பிரகாஷ் உள்ளிட்ட சில மாவட்ட செயலர் நீக்கியிருக்கிறார். புதிதாக அறிவிப்பும் வெளியிடப்பட இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இங்கு மாவட்ட செயலரோடு அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தக்கூடிய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அடுத்தடுத்த மாவட்டத்தில் நீக்கி புதிய மாவட்ட செயலர் அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். காயத்ரி, கோகுல், இப்போ உச்சகட்ட குழப்பம் அப்படிங்கிறது பாமகவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. தலைமை மாறக்கூடிய அந்த நிர்வாக சிக்கல்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த சூழலை பொறுத்து இப்போ இருதரப்பில் இருந்துமே இது போன்ற நீக்கம் சேர்க்கை நடவடிக்கை இருந்தது அப்படின்னா அது யாருக்கான அதிகாரமா மாறும்? நிச்சயமா கட்சியில் ஒரு பெரிய குழப்பம் நிலவுவதாக தான் இது போன்ற முடிவுகளை பார்க்கும்போது தெரிகிறது. குறிப்பாக மாவட்ட செயலர் கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதனையொட்டி ஏற்கனவே இருந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்களை மருத்துவர் ராமதாஸ் அழைத்து பேசியிருக்கிறார். அவர்களுக்கு பதவி அளிப்பது போல் அவருடைய கருத்து அப்போது இருந்ததாக சொல்லப்பட்டது. தொடர்ந்து பலர் மன உளைச்சலில் இருப்பதாக தெரிவித்து வந்தார்கள். மருத்துவர் ராமதாஸோடு பல ஆண்டுகளாக பயணித்தவர்கள் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் கட்சியிலிருந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது முதல் கட்டமாக பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட செயலர் அருள் தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளிடம் ஒரு குழப்பம் நிலவுகிறது. எந்த பக்கம் செல்வது, யாருடைய கருத்துக்களை கேட்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏறக்குறைய தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 22 பேர் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகின்ற நிலையில் இந்த நீக்க நடவடிக்கையை மருத்துவர் ராமதாஸ் தற்போது தொடங்கி இருக்கிறார். காயத்ரி, இது மீண்டும் எது போன்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கோகுல்.